பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஜீவ ஓட்டமை கொடுப்பதுதான். இயேசு என்பது பரலோகத்தின் பெரிய நன்கொடை, பரலோகத்தின் பெரிய தியாகம்தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்தவம் என்பது கொடுப்பது என்பதுதான். நான் அவர்களுக்கு கொடுத்தேன், இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்வது கிறிஸ்தவர்களுக்கு இயற்கையானது. நாம் ஆச்சரியப்படுவதல்ல, நாம் கொடுப்பதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று அல்ல, அது நமக்கு இயற்கையானது. கிறிஸ்தவர்கள் என்றாலே கொடுப்பவர்கள் இருக்க, மற்றவர்களுக்கு கொடுப்பதில் முதன்மையாக இருக்க வேண்டும். நாம் இந்த சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சியிலே ஒன்று அறிந்தோம். ஒரு சிறு குழந்தை 2 ஆண்டுகளாக வறுமையில் சம்பாதித்த 57 காசுகள் மிக பிரம்மாண்டமான ஆலயமாய் உருவாகியிருக்க காரணம் அந்த தியாகத்தின் வலிமை, கொடுப்பதில் உள்ள அந்த சக்தி அவ்விதமான காரியமாய் மாறியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் உள்ள பெண் மரியாள் தன்னுடைய 1 வருட வருமானத்தை கர்த்தருக்கு கொடுத்தாள். அது சாதாரணமான கொடுப்பது அல்ல. தியாகத்தினாலே மிகப்பெரிய பாடு உபத்திரவத்து மத்தியிலே அந்த 1 வருட வருமானத்தை அவள் ஆண்டவருக்கென்று கொடுத்த சரித்திரத்தையே நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நடக்கும்போது உள்ள பின்னணி என்னவென்றால், இயேசுவே வழி என்று அவர் சொல்லும்போது அநேகர் இந்த வழியிலே நடக்க மறுத்தார்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இவ்விதமாக தன்னை வழி என்று தேவன் சொன்ன பிறகு ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம் ஜனங்கள் நடப்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கிறது. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நானே வழி என்று சொன்னதுனாலே அந்த வழியை பின்பற்றி அநேகர் நடக்கவில்லை. ஆவிக்குரிய சபையிலே வந்து உட்கார்வதனாலே நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரிய பிரசங்கத்தை கேட்பதனாலே நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் ஆவியின்படி நடக்க வேண்டுமே, ஆவியின்படி நாம் நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டுமே. நானே வழி என்று சொல்வதை கேட்டார்கள், மகிழ்ந்தார்கள். ஆனால் சத்தியத்தின்படி நடக்க, அந்த வழியின்படி நடக்கவில்லையே. ஆண்டவர் சொன்னார், நானே சத்தியம் என்றார். அவர்களோ பொய்யை விசுவாசித்தார்கள், சத்தியத்தை பின்பற்றவில்லை. நானே ஜீவன் என்று சொன்னார், ஜீவாதிபதியை கொலை செய்ய முற்பட்டார்கள். ஆகவே கேட்பது ஒன்று, நடப்பது மற்றொன்று. கேட்பதினாலே ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாக மாற மாட்டார்கள். பிரசங்கிப்பதினாலே பிரசங்கி ஆவிக்குரியவர்களாக மாற மாட்டார். பிரசங்கித்த வார்த்தையின்படி பிரசங்கி நடக்க வேண்டும், கேட்ட வசனத்தின்படி சபை நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இருண்ட சூழ்நிலை, ஜனங்கள் வழி தப்பி நடக்கிறார்கள். ஆண்டவர் பெயரளவில் உச்சரிக்கப்படுகிறார், ஆனால் அனுபவ ரீதியாக மறுக்கப்படுகிற நிலைமையில் இருக்கிறார். ஆண்டவர் கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டே வருகிறார். ஜனங்கள் சத்தியத்தை கேட்டார்கள், சத்தியத்தை நடக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது தேசத்தின் தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள்
அவரை கொலை செய்வதற்காக ஆயத்தமானார்கள். எப்படியாவது பஸ்கா பண்டிகை நெருங்கி வரும் நாட்களிலே ஒரு வசதியான சூழ்நிலையிலே அவரை கொன்று போட வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்பொழுது இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு சென்றார். பெத்தானியாவுக்கு போனது லாசருடைய வீட்டுக்கு போகிறார். லாசரு வீட்டுக்கு எப்போதும் இப்பொழுது அவர் வந்திருப்பது லாசரு வீட்டிற்கு அல்ல. இப்பொழுது அவர் வந்திருப்பது சீமோனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த குஷ்டரோகியுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறார். சுகமான ஒரு குஷ்டரோகி வீட்டுக்கு வந்திருக்கிறார். அங்குதான் விருந்து நடக்கிறது. அந்த விருந்தில் தான் மார்த்தாள், மரியாள், லாசரு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, உடைந்து போன உள்ளம் இயேசுவுக்கு. சத்தியத்தில் ஜனங்கள் நடக்கவில்லை. அவர் பாதையை விட்டு ஜனங்கள் விலகி போகிறார்கள். ஜீவாதிபதி என்று தெரிந்தும் அவரை கொலை செய்ய முற்படுகிறார்கள். மனிதனாக இருந்த இயேசுவுக்கு ஆறுதல் தேவை. மார்த்தாளை தேடி வருகிறார். மார்த்தாள் இயேசுவுக்கு ஒரு ஆறுதல், மரியாள் இயேசுவுக்கு ஒரு ஆறுதல், லாசரு இயேசுவுக்கு ஒரு ஆறுதல். 31 வயது நிரம்பிய வாலிபன் இயேசு. ஆனாலும் ஒரு வாலிப பெண்களாக இந்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்படியாக அவர்களுடைய வீடு பரலோகமாகிறது. என் அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? உங்களோடு தங்கியிருப்பதில் இயேசு மகிழ்கிறாரா? மார்த்தாள் மரியாளோடு தங்குவதில் இயேசு மகிழ்ந்திருந்தார். பெண் பிள்ளைகள் சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளோடு அந்த நாட்களில் அதிக நேரம் செலவழிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சகோதரிகள் ஆறுதலும் சமாதானமாக இருந்தார்கள். என்னை கேட்கும் என் அருமையான வாலிப சகோதரனே, சகோதரிய, நீங்கள் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியும் சமாதானமாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, அந்த வீட்டை எட்டி பார்ப்போம், என்ன நடக்கிறது? மார்த்தாள் பணிவிடை செய்தாள், தேவனுக்கு ஊழியம் செய்தாள். மரியாள் கர்த்தரை தொழுது கொண்டாள். லாசரு இயேசுவுக்கு சாட்சி சொன்னான், என்னை உயிரோடு எழுப்பினவர் இவர்தான். இந்த 3 காரியங்கள் நடப்பதுதான் ஒரு கிறிஸ்தவ வீடாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறீர்களா? உங்கள் வீடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதா? ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா? நீங்கள் மார்த்தாளாக இருக்கிறீர்கள். நீங்கள் காலையிலே வேதத்தை வாசித்து கர்த்தரை தொழுது கொள்கிறீர்களா? நீங்கள் மரியாளாக இருக்கிறீர்கள். என் ஆண்டவர் எனக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார் என்று சாட்சி சொல்கிறீர்களா? நீங்கள் லாசருவாக இருக்கிறீர்கள். இதுதான் ஆண்டவருக்கு விருந்து. பணிவிடையும் அவரை தொழுது கொள்ளுதலும் அவருக்கு சாட்சி சொல்லுதலுமே விருந்து. இருண்ட நேரத்தில் அது ஒரு விருந்து. நான் ராத்திரி பொழுது சொல்லவில்லை. ஜனங்கள் மறுதலிக்கவும் மறுக்கவும், ஜனங்கள் வேண்டாம் என்று வெறுக்கவும், இயேசுவுக்கு விரோதமான சூழ்நிலைகள் பெருகி வரும் நாட்களிலே பெத்தானியா கிராமத்தில் இயேசுவுக்கு ஒரு விருந்து, அவருக்கு பணிவிடை விருந்து, அவருக்கு தொழுகையின் விருந்து, அவரை குறித்த சாட்சியின் விருந்து. இது இருண்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட விருந்து. அதிலே தேவன் மகிழ்ந்திருந்தார். என் பிரியமான சகோதரி, சகோதரியே, நெருக்கமான நேரங்களிலே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? சங்கடமான நேரத்தில் சர்வ வல்லவருக்கு உங்கள் நேரத்தை கொடுக்கிறீர்களா? அருமையானவர்களே, துன்ப பள்ளத்தாக்கிலே துதி ஏறெடுக்கப்படுகிறதா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை என்பதற்காக மாத்திரமே வந்து கர்த்தரை ஆராதிப்பதல்ல. மரண கண்ணிகள் விழும்போதும் நான் என் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று மரணப்படுக்கையிலும் தேவனை ஸ்தோத்திரிப்பதுதான் தேவனுக்கு உகந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உகந்தது. அருமையானவர்களே,
இப்போது நாம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. வெள்ளைக்கல் பரணி என்பது மார்பிள் செய்யப்படுகிறது. தங்கத்தினாலும் செய்வார்கள், வெள்ளியினாலும் செய்வார்கள். அவருடைய நிலைமைக்கு தக்கபடி இது செய்யப்படும். இது ஒரு கண்ணாடியினால் செய்யப்பட்ட ஒரு சாதாரணமான ஒன்று. இதில் விலையேறப்பட்ட தைலத்தை வைத்தால் அந்த தைலம் செலவழிந்த பிறகு கூட அது 100 வருஷங்கள் அதில் வாசனை தங்கி இருக்குமா. 1 century, 100 ஆண்டுக்கு. அப்படிப்பட்டவர்களை எகிப்து நாடு தயாரித்தது. இவள் அநேக வருஷங்கள் இந்த வாசனை தங்கி இருக்க வேண்டும். யோசுவா மரித்த பிறகும் அநேக வருஷங்கள் இஸ்ரவேலிலே கர்த்தரை ஜனங்கள் தொழுது கொண்டார்கள். ஏனென்றால் யோசுவாவுடைய நற்கந்தம் அப்படியாக இருந்தது. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு நமது பிள்ளைகள் நாம் வளர்த்த வளர்ப்பிலே சத்தியத்தை நடப்பார்கள். ஆனால் அது சுகந்த வாசனையாயிருக்கும். நாம் உயிரோடு இருக்கும்போது நமது பிள்ளைகள் பயந்து சத்தியத்தை நடப்பதல்ல. நாம் நித்திய ராஜ்யத்துக்காய் கண்களை மூடிய பிறகு நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு நினைவு மாத்திரமல்ல. நாம் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை வெள்ளைக்கல் பரணியாக உடைத்திருக்கிறோம். அந்த நற்கந்தம் என்று வீசிக்கொண்டிருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களாய் நாம் இருப்போம். அருமையானவர்களே, இங்கே மரியாள் விலையேற பெற்றதை கொண்டு வந்தாள். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக விலையேற பெற்றதை தான் கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒன்றை எடுத்து கர்த்தருக்கு கொடுக்காதீர்கள். நான் தசம பாகத்தை செலுத்தினேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. தசம பாகம் கர்த்தருடையது. 1000 ரூபாய் சம்பளம் என்றால் உங்களுடைய சம்பளம் 900 ரூபாய் மாத்திரமே. அந்த 100 ரூபாய் யாருடையது? கர்த்தருடையது. அது நீங்கள் செலுத்தித்தான் தீர வேண்டும் என்பது வேதத்தின் கட்டளை. நான் தசம பாகம் கொடுத்தேன் என்று சொல்லாதீர்கள். அது கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடு. நீங்கள் அதற்கு பிறகு செலுத்துவது தான் உங்கள் கணக்கு. ஆகவே நீங்கள் விலையேற பெற்றதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் வருமானத்தில் நீங்கள் தேவனுக்கு செலுத்துவது விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்றை எடுத்து கர்த்தருக்கு செலுத்துவதல்ல. இவ்வளவு ஒரு வருஷத்தினுடைய வருமானத்தை எடுத்து தேவனுக்காக செலுத்தினார். அதை கொடுத்ததினாலே மரியாள் பாதிக்கப்பட்டாள். அந்த வருடம் அவளாலே ஒரு நல்ல உடை வாங்கி இருக்க முடியாது. அந்த வருடம் அவள் வீட்டுக்கு வேண்டிய பல சாதனங்களை வாங்கியிருக்க முடியாது. ஏனென்றால் வருட வருமானத்தை கர்த்தருக்கு கொடுத்து விட்டாள். அவள் மிகவும் பாதிக்கப்பட்டவள். அவள் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டாள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ காணிக்கை செலுத்திய பிறகு இன்றைக்கு பாதிக்கப்பட்டதாக இருக்கிறீர்களா? வீட்டுக்கு திரும்பி போவதிலே பாதிக்கப்படுகிறீர்களா? ஏதேனும் ஒன்றை இந்த வாரம் வாங்குவதிலே பாதிக்கப்படுகிறீர்களா? மரியாள் அப்படி கொடுத்தாள். நீங்கள் என்னை பார்த்திருக்க பாஸ்டர், நீங்கள் எப்படி கொடுத்தீர்கள்? நான் என்னுடையதை கர்த்தருக்கு கொடுத்து நானும் என் பிள்ளைகளும் பட்டினி கிடந்தோம். வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் நல்ல வேலையில் இருந்த அவை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு என் ஆண்டவருக்காக ஒன்றுமில்லாமல் இருந்தோம். அதனாலே எந்த குறைவும் இல்லை. என் கர்த்தர் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவர். ஆகவே அருமையானவர்களே, தேவனுக்கு இதை நான் கொடுத்துத்தான் தீர என்ற எந்த கட்டாயமும் அல்ல. என் தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்ததுனாலே, அவருக்கு கீழ்ப்படிந்ததுனாலே இவை எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அருமையானவர்களே, கொடுத்ததினாலே நான் உங்களோடு தைரியமாய் பேசுகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதிலே மந்தமாகிறாதீர்கள். தேவனுக்காக இவள் விலையேற பெற்றதை அவள் கர்த்தருக்கு கொடுத்தாள். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
2 சாமுவேல் 24 வசனம் இப்படியாய் சொல்கிறது, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க பலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன். இலவசமாய் ஒன்றை வாங்கி என் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன். நீ ராஜா என்கிற முறையில் எனக்கு இலவசமாய் தரலாம், நான் இலவசமாய் வாங்கினதை என் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன். நான் விலை கொடுப்பேன். என் தேவனுக்காக ஒன்றை செலுத்துவதிலே நான் விலை கொடுப்பேன். நான் பாதிக்கப்பட வேண்டும். நான் இலவசமாய் ஒன்றை எடுத்து கொடுக்க மாட்டேன் என்றான் தாவீது. கர்த்தருக்கு ஒன்றை கொடுப்பதிலே பாதிக்கப்பட விரும்பினான். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு நீங்கள் அப்படி விரும்புகிறீர்களா? கர்த்தருக்கு கொடுப்பதிலே நான் பாதிக்கப்பட விரும்புகிறேன். உங்களில் சிலரை எனக்கு தெரியும், உங்கள் கண்களிலே கண்ணீர், கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு அதிகம், ஆனால் கொடுக்க முடியாத சூழலை கர்த்தர் உங்கள் கண்ணீரையே காணிக்கையாக ஏற்றுக்கொள்வார். உங்கள் கண்ணீரையே கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் அறிவார். ஆகவே கொடுத்தால் தான் என்றல்ல, கொடுக்கும் எண்ணம் தான் மிக பெரியது. ஆம் பிரியமானவர்களே, நான் என் கர்த்தருக்கு நான் கொடுத்து நான் பாதிக்கப்படுவேன் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். மார்க்கு 12:42. ஏனெனில் 57 காசுகளை இந்த சிறு குழந்தை போட்டது போல அவள் மெதுவாக சேகரித்த காசு. நம்முடைய சண்டே ஸ்கூலில் ஒரு சிறு பையன், இப்போது அவன் வெளிநாட்டில் இருக்கிறான். அவன் போகும்போது ஒரு சின்ன உண்டியலை கொடுத்து போனான். அந்த சிறு பிள்ளை சேகரித்தது 410 ரூபாய் அதில் இருந்தது. இப்படி பிள்ளைகள் தியாகத்தினாலே சேகரித்து கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். பிரியமா, இவர் 2 காசு போட்டாள், பாதிக்கப்பட்டாள். அந்த 2 காசு நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? பாட்டி 2 காசு போடாத, அங்கே 5 அடைக்கலாம் குருவி விற்றுக்கிட்டு இருக்கிறான், அதை வாங்கிட்டு போகலாம், மத்தியான சமையலுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவளோ பாதிக்கப்படத்தக்கதாக கொடுத்தாள். அவளுக்கு எதிர்காலத்தை குறித்த கவலை இல்லை. இந்த காசை இதில் போட்டு விட்டாயே, அவள் என்ன சொல்லியிருப்பாள்? I have deposited in the heavenly bank. நான் பரலோக வங்கியிலே என் ஆசீர்வாதத்தை சேகரித்து வைத்திருக்கிறேன் என்றான். கர்த்தருக்காக கொடுத்து தரித்திரர்கள் ஆனவர் ஒருவரும் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, இவள் தன்னுடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்கு அர்ப்பணித்தாள். முழுமையாக அந்த வயதானவள், அந்த விதவையான தாய் சகலத்தை கொடுத்தாள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த மரியாளை போல இவளை போல நாம் பாதிக்கப்படத்தக்கதாக முழுமையாக கொடுக்கத்தக்கதாக நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய விலையேற பெற்றது எது? அருமையானவர்களே, உங்களுக்கு விலையேற பெற்றது எது? யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் கடைசியும் 5ஆம் வசனமும். யோபு 2:4ஆம் வசனத்தின் கடைசி 5ஆம் வசனமும். வாசியுங்கள், எடுத்தவள் வாசியுங்கள். யோபு 2:4ஆம் வசனத்தின் கடைசி. தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஜீவனை கொடுக்க மாட்டான். ஜீவன் பொருங்கள், தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும் மனிதன் கொடுக்க ஆயத்தம். தன் ஜீவன் தப்பித்துக் கொள்வதற்காக தன் வீட்டை கொடுப்பான், நிலத்தை கொடுப்பான், பொருளை கொடுப்பான், பொருளை கொடுப்பான், ஜீவன் தப்ப ஓடி விடுவான். எல்லாவற்றையும் விட விலையேற பெற்றது ஜீவன். தன் ஜீவனை காக்க எதையும் விட்டு விடுவதற்கு மனிதன் ஆயத்தமாயிருப்பான். வாசியுங்கள் 5ஆம் வசனம். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி உமது கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால்
அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். யோபுனுடைய பொருள், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் நீ எடுத்தாலும் அவன் சந்தோஷமாகவே இருப்பான். இவை எல்லாவற்றையும் விட மேலானது ஒரு மனிதனுடைய உயிர். அவனுடைய ஜீவனை தொடும், அவன் சரீரத்தை தொடும். அவன் உம்மை தூஷிக்காமல் இருப்பானோ என்றான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய உடைமைகள் எல்லாவற்றிலும் விலையேற பெற்றது நம்முடைய ஜீவன். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறது விலையேற பெற்றதை. எதை? நம்முடைய நகைகளை அல்ல, சொத்துக்களை அல்ல, சுகத்தை அல்ல, நமது ஜீவனை கேட்கிறார். ஆண்டவருக்காக உங்கள் ஜீவன் பயன்படுமா அருமையானவர்களே? விலையேற பெற்றது உங்கள் ஜீவன். வாழ்நாட்கள் தேவனுக்காக பயன்பட வேண்டும். அதுதான் அருமையானவர்களே. நீங்கள் எண்ணாதீர்கள் ஏதோ நான் இன்றும் அடுத்த மாதம் நான் 70வது வயதுக்குள் போவேன். வயதான காலத்தில் ஊழியத்துக்கு வந்தார். என்னுடைய 29வது வயதிலே ஊழியத்துக்கு வந்தேன். நான் என்னுடைய 29வது வயதில் வாலிபனாக இருக்கும்போது ஊழியத்துக்கு வந்தேன். இந்த நாள் வரை ஊழியம் செய்கிறேன் அருமையானவர்களே. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஜீவனை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பது உண்மையாகவே ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. இந்த நாளில் அருமையானவர்களே, ஜீவனை கொடுப்பது என்றால் எப்படி? சத்திய விளக்க கூட்டத்துக்கு பிறகு ஒருவர் சொன்ன வார்த்தையை நான் எழுதி வைத்தேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், வேறு எந்த கூட்டத்திலும் இவ்வளவு சத்தியங்கள் சொல்லப்படவில்லை. போதகர் சுந்தர்ராஜ் அசாதாரணமான துணிச்சலும் வேத அறிவும் உள்ளவர் என்று அவர் சொன்னதை நான் எழுதி வைத்தேன். அவர் சொன்ன குறிப்பை அருமையானவளை என்னை மெச்சிக்கொள்வதற்கல்ல, என்னை மெச்சிக்கொண்டாலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்பதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்கள் போதகர் தானே. என்னை மெச்சிக்கொண்டால் நீங்களும் மெச்சிக்கொள்ளப்படுகிறீர்கள் அல்லவா? என்னை மெச்சும் போது நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள் என்பது எனக்கு தெரியாதா? அருமையானவர்களே, இந்த நம் துணிச்சல் என்பது பேசுவதில் மாத்திரமல்ல. ஒன்று வேதம் சொல்லுகிறது, நான் அதை அப்படியே என் வாழ்க்கையில் ஒத்துக்கொள்கிறேன். அதற்கு நான் ஆயத்தமாகவும் இருக்கிறேன். எபிரேயர் 12:4. எபிரேயர் 12:4. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் 12:4 பாவத்திற்கு விரோதமாக போராடுவதில் நீங்கள் இரத்தம் சிடப்படத்தக்கதாக இன்னும் போராடவில்லையே. எத்தனை பேர் நம்முடைய நாம் சத்தியத்தை சொல்வதனாலே சங்கடத்துக்கு உள்ளாகியிருக்கிறோம். சொகுசாக போய் ஊழியம் செய்து வருவதல்ல. அந்த நாட்களில் ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள் சொகுசாக போவதற்கு எங்களுக்கு வசதிகள் இல்லை. நடந்து தெரிந்து ஊழியம் செய்தோம், தெரு தெருவாக அடைந்தோம். கற்களை அன்றைக்கும் எரிந்தார்கள். பல விதத்தில் எங்களுக்கு விரோதமான சூழ்நிலை இருந்தது. அவை எல்லாவற்றையும் நின்று பிடித்தும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆகவே பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் நாம் ஊழியத்திலே சந்தித்து தான் தீர வேண்டும் அருமையானவர்களே. ஆகிய ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு கருத்து, பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடவில்லையே. நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் இன்னும் அசதியாய் செய்கிறீர்கள். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக தியாகமான ஊழியத்தை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்ல செய்வீர்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்காக தியாகமாக செய்யுங்கள். என்ன கொண்டு விலையேற பெற்ற, அதன் பிறகு என்ன சொல்லப்படுகிறது? வேதம் அந்த தைலத்தை பற்றி என்ன சொல்கிறது? விலையேற பெற்ற களங்கமில்லாத. அந்த நளதம் என்பது ஸ்பைஸ், அது குறிப்பிட்ட பெயர். களங்கமில்லாது கர்த்தருக்கு கொடுப்பது களங்கமில்லாமல் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எல்லாரும் ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஊழியத்துக்கு வந்தால் பரிசுத்த ஜீவியம் வேண்டும். பரிசுத்த ஜீவியத்துக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் பரிசுத்தமா என்று நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டியதில்லை. நீங்கள் எப்படியும் பேசுவீர்கள், அப்படி அல்ல. என்னை அழைத்த தேவன் என்னை சொல்ல வேண்டும்.
நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் பண்ணுகிற வேகம் சொல்ல வேண்டும், நான் தேவனுடைய மனுஷன் என்று. பாவத்தை நான் கண்டிப்பதிலே தெரிய வேண்டும், நான் தேவனுடைய மனுஷன் தான் என்று. ஒரு முறை ரவி பிரசாத்திடம் ஒருவர் போய் என்னை குறித்து பல காரியங்கள் சொல்லும்போது ரவி பிரசாத் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் எனக்கு சொல்லவில்லை. அங்கிருந்து எங்கள் போதகர் பாவத்தை கண்டிப்பதில் இவ்வளவு தூரம் அவர் இருப்பது ஒரே சாட்சி, அவர் பரிசுத்தவான் என்பதற்கு அவர் பேசுகிறது எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கிறவன் ஒரு போதும் பாவத்தை கண்டித்து பிரசங்கம் பண்ணவே முடியாது. அவன் சபைக்கு முன்பு நிற்க முடியாதவனாயிருப்பான். என்னை குறித்து சொல்லுகிறேன், எங்கு விசேஷமான ஆவி உடையவர்கள் யாரேனும் இருந்து என் அந்தரங்க ஜீவியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குமானால், I expose myself to you this morning to examine me. நீங்கள் ஆவியிலே நிறைந்து பகுத்து அறியுங்கள். நான் உங்களுக்கு முன்பு சொல்கிறேன், நான் களங்கமில்லாத தேவனுடைய மனுஷன். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய நாமத்திலே உண்மையாய் பிரசங்கிக்கிற ஒரு நல்ல போதகரை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். என்னை குறித்து நானே சாட்சி சொல்லவில்லை, ஆவியானவர் எனக்கு சொல்வதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் களங்கமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆதியாகமம் 14, 22, 23 வசனங்கள். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானுக்கு ஆனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வானத்தை நோக்கி கையை உயர்த்தும் போது பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமின் கையை பார்த்து சொல்கிறார், களங்கமில்லாத கரங்கள். அந்த கரங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது அந்த துதியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். மாலை ஊழியத்துக்கு டிராக்ட் எடுத்து கொடுக்க போகிற கரத்தை யோசியுங்கள். இந்த கரம் அநியாயம் செய்ததா? இந்த கரம் அக்கிரமத்தை எழுதியதா? இந்த கரம் லஞ்சம் வாங்கியதுண்டா? இந்த கரம் துணிவாக தேவனுக்கு விரோதமாக ஏதேனும் செய்ததுண்டா? அந்த கரத்தினாலே கொடுக்கப்படுகிற அந்த டிராக்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். பரிசுத்தமுள்ள கரத்தினாலே தேவனுக்கு ஊழிய செய்யுங்கள். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அந்தரங்க வாழ்க்கையின் பரிசுத்தமை தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பெரிய அன்பளிப்பு. வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் காணிக்கை செலுத்தக்கூடாது. வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விசேஷமான தியாகம், விசேஷமான அர்ப்பணிப்பு, களங்கமில்லாத வாழ்க்கை. அப்படி வாழ்க்கை உடைய மக்களை இந்த சபையிலே அநேகர் வைத்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தியாகமும் உண்மையும் சத்தியம் உள்ள ஜனங்களை கர்த்தர் எழுப்பின கிருபைக்காக கர்த்தரை கரமுயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி நன்றி. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் களங்கமில்லாதது. களங்கமில்லாத வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, மூன்றாவதாக எவ்வளவு கொடுத்தாள்? ஒரு ராத்தல். ஒரு ராத்தல். அங்கு வேண்டியது ஒரு சொட்டு போதும். பரிமள தைலம், விலையேறப்பட்ட தைலம் முழுவதையும் அவள் கொடுத்து விட்டாள். அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவள் முழுவதுமாக கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில் எத்தனை பேரை ரட்சிக்க வேண்டும்? ஒரு 3 கோடி பேரை ரட்சிக்கலாம் என்று எண்ணி 3 கோடி பேருக்கு தேவையான இரத்தத்தை அவர் கொடுக்கவில்லை. 3 கோடி பேர் அல்லது 10 கோடி பேர் ரட்சிக்கப்படுவார்கள், அதற்காக இரத்தம் சிந்தலாம் என்று அந்த அளவுக்கு இரத்தம் சிந்தவில்லை. ஆண்டவர் எவ்வளவு இரத்தம் சிந்தினார்? இந்த உலகத்தின் பாவத்தின் முழுமைக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்துக்கு அளவே இல்லை. அருமையானவர்களே, அவ்வளவாய் தேவன் இந்த உலகத்துக்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். இந்த பெண்ணும் அளவில்லாமல் கொடுத்தார். எத்தனை சொட்டு அவளுக்கு தெரியாது.
ஒரு சொட்டு போதும். ஆனால் அவள் முழுமாக கொடுத்தாள். தாகத்துக்கு தான் நான் தாகமாக இருக்கிறேன். சமாரிய பெண்ணை பார்த்து தாகத்துக்கு குடி என்று கேட்டார். அவள் எவ்வளவு கொடுத்தாள் அருமையானவர்களே? யோவான் 4 அதிகாரம் 28 வசனம். குடத்தை வைத்து விட்டு தண்ணீர் குடிப்பதற்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் அவள்? ஒரு குடம் தண்ணீர். ஒட்டகம்தான் ஒரு குடம் தண்ணீர் குடிக்கும். என் ஆண்டவருக்கு எவ்வளவு தண்ணீர் கொடுத்திருக்கிறது? ஒரு குடம். முழுவதுமே கர்த்தருக்கு கொடுத்தாள். இவன் முழுவதுமே கர்த்தருக்கு கொடுத்தாள். 57 செட்டுகள் கர்த்தருக்கு என்று கொடுத்தாள். முழுவதும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அர்ப்பணித்தேன் என்னையே. நாம் பாடுகிறோம், பாடினபடி ஜீவிக்கிறோம். அருமையானவர்களே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்று. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தும் போது மனுக்குலம் முழுவதற்குமாக தன் இரத்தம் முழுவதையும் செலுத்தினார். ஆண்டவருக்காக உங்கள் முழு நேரத்தை செலவிடுங்கள், உங்கள் தாளந்துகளை செலவிடுங்கள். ஏதோ மிஞ்சினதையும் அங்கொன்று இங்கொன்றுமாக அல்ல, தேவனுக்காக முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவளே, அதன் பிறகு அவள் என்ன செய்தாள் என்ற வாசி. அவள் அந்த பாதத்தில், அருமையானவளே, பாதம், ஒருவருடைய பாதத்தை நாம் பிடித்து விடுவோமானால், வலியினாலும் வேதனையினாலும் ஒருவர் இருந்து அவருடைய பாதங்களை நாம் பிடித்து விடுவோமானால், உண்மையாகவே எந்த ஸ்தானத்தை நாம் எடுக்கிறோம்? அடிமையின் ஸ்தானம். ஒரு அடிமை தான் அந்த வேலையை செய்வது. ஒருவருடைய பாதங்களை பிடித்து அந்த காலை அழுத்தி விடுகிற வேலை ஒரு அடிமையின் வேலை. ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் அல்லது மகள் செய்யும் போது, மகன் எந்த உறவிலே இருக்கிறார் அப்போது? ஒரு அடிமையின் உறவு. ஒரு அடிமையை போல நான் செய்வேன் என்று. ஆம் பிரியமானவளே, எனக்கு மிக பிரியமான வேலையில் ஒன்று, என் தகப்பனாருடைய செருப்பை நான் சுத்தமாக்கி அவர் புறப்படும் போது போடுவது. அதை செய்வதில் எனக்கு ஒரு சந்தோஷம். என் அப்பாவுக்கு நான் அந்த வேலையை செய்வதில்லை, ஏசப்பாவுக்கு செய்வதில் எவ்வளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அவருடைய பாதம் என்பது நம்மை தாழ்த்துவது. அவருடைய பாதத்திலே போய் பூசினாள். அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நான் சொல்வதை தவறாக விளங்கிக் கொள்ளாதீர்கள். வேத அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 34, 35 வசனங்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்து எங்க கொடுக்கல? கையில கொடுக்கல. ஏன் கையில கொடுக்கல? கையில் கொடுத்தார் ஊழியக்காரனுக்கு சொந்தம். இன்னும் சில ஊழியக்காரனுக்கு கையை கொடுத்தா எல்லாம் சுருட்டிடலாம்னு எண்ணமும் வரும். எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு. பாதத்தில் வைத்தார்கள். என்ன அர்த்தம்? இது உமக்கு சொந்தம் அல்ல. இது not for possession but for distribution. மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக என்பதை பாதத்தில் வைத்தார்கள். அவ்வளவாய் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு அதை பாதத்தில் கொண்டு வைக்கும்போது அவளுக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் என் தேவனுடைய அழைப்புக்கு முன்பு மண்ணுக்கு சமானம். அப்படித்தான் ஊழியக்காரர் இருக்க வேண்டும். ஊழியக்காரர் இந்த உலகத்தினுடைய பொன்னையும் பொருளையும், என்னை கவனிங்கள், யாராவது எழுந்து போனால் அவர்களையே பார்த்து கொண்டு வராதபடி என்னை கவனிங்கள். இந்த உலகத்தினுடைய சொத்து சுகம் இவளை விற்று ஏராளமானதை கொண்டு வந்து வைக்கிறார்கள். பேதுருவுடைய பாதத்தில் ஏராளமான சொத்துக்களை வைக்கிறார்கள். வெள்ளி பொன் அவைகள் எல்லாம் கொண்டு வைக்கிறார்கள்.
அவைகளை ஊழியக்காரன் பார்க்கும்போது அது காலுக்கு கீழே வைத்ததினாலே அவன் அதை எதை என்று எண்ண வேண்டும், அவைகளெல்லாம் என்னுடைய அழைப்புக்கு முன்பு ஒரு மண்ணுக்கு சமானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததினாலே இவ்வளவு காணிக்கை வாங்கிய பிறகு பேதுரு சொல்லுகிறான், அவனிடத்தில் ஒருவன் நோக்கி பார்க்கும்போது சொல்லுகிறான், என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை என்றான். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், என்ன போய் சொல்றாரு, எவ்வளவு கொடுத்தாங்க நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அத்தனையும் அவருக்கு சொந்தம் அல்ல. அதுதான் கிறிஸ்தவ ஊழியம். விசுவாசிகளுக்கு நமக்கு ஏராளமான பணத்தை கர்த்தர் கொடுத்தது நமக்காக அல்ல, நம்மை போல மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்காக கர்த்தர் நமது கரங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. வருகிற மாதத்தில் தரித்திரரை நினைவுகள் அருமையானவர்களே. ஆகையினாலே இவ்விதமான ஒரு தாழ்மையின் எண்ணம் நமக்கு வேண்டும். ஐந்தாவதாக காரியம், அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். அடுத்து தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை உடைத்தாள். பிரியமானவர்களே, உங்க தலைமுடியை நீங்க எவ்வளவு அழகாக சகோதரியில் வைத்திருக்கிறீர்கள். அதிக நேரம் எடுப்பது இந்த தலைமுடியை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஒருத்தர் பார்த்து கேட்குறீங்க, ஒரு முடி கூட கருக்காமல் இருக்குதே, நீங்கள் என்ன போடுறீங்க? அது பரம ரகசியம், அதை இப்போ சொல்ல மாட்டேங்க. பிரியமானவர்களே, நாம் பாதுகாக்கிறோம், நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். ஏனென்றால் அது வேதம் சொல்கிறது, தலைமுடி பெண்ணுக்கு மகிமையாய் கொடுக்கப்பட. தலைமுடி இஸ் a glory, மகிமை. நீங்கள் அந்த மகிமையை என்ன செய்கிறீர்கள்? ஆலயத்தில் வரும்போது என்ன செய்கிறீர்கள்? அதை மூடுகிறீர்கள். என் தேவனது மகிமைக்கு முன்பு என் சரீர அழகு பிரகாசிக்க கூடாது, என் சரீர அழகை யாரும் பார்க்க கூடாது என்றுதான் நான் தலையை மூடி கர்த்தருடைய அழகை பார்க்கிற ஒரு பெண் தன் மகிமையை மூடுக. இவள் என்ன செய்கிறாள்? she dismantled the glory. அவள் அந்த மகிமையை அவருடைய பாதத்திலே போட்டாள். அந்த மகிமையை கர்த்தருடைய, இந்த மகிமை எம்மாத்திரம், என் தலைமுடிய அழகு எம்மாத்திரம், என் தேவனுடைய பாதத்தை துடைப்பதற்கு வேறு துணியே இல்லாவிட்டால் என் தலைமுடியை பயன்படுத்துவேன் என்று தன்னுடைய மகிமையை அவருடைய பாதத்தில் போட்டார். இது நாம் என்ன செய்வது? நமக்கு அப்படி போடுவதற்கு ஏற்ற தலைமுடியும் இல்லையே, என்ன செய்வது என்று தலைமுடியை போடுவதற்கு அல்ல இந்த பாடம். என்ன செய்வது? அருமையான பிள்ளை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசியுங்கள். 7 மோசே, அது அந்த வசனம் தானே, வாஸ்தவ வசனம் தான். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடி அதல்ல, மோசே எகிப்துள்ள சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசேயை பாருங்கள், அவனுக்கு ஒரு பெரிய மகிமை. உலகத்தில் பணத்துக்கு அடுத்தபடி ஒரு பெரிய வல்லமை எது சொல்லுங்க? பணத்துக்கு அடுத்தபடி ஒரு மனிதனுடைய பெரிய வல்லமை எது? நாவன்மை, பேசும் திறமை. பேசும் திறமை ஒரு பெரிய சொத்து. தாய் கூட சொல்ல, வாய் இருந்தால் வாழ சொன்னா, இல்லாவிட்டால் மந்திர சொன்னான்னு சொல்வார்கள். என்ற பேச்சுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. Moses was a great orator in Egypt. எகிப்தில் மோசே பெரிய சொற்பொழிவாளன். வேதம் சொல்கிறது வாக்கில் வல்லவன். எகிப்து நாட்டில் அவன் பேச ஆரம்பித்தால் அப்படியே நிற்பார். எகிப்து நாட்டுக்கு மோசே தான் டாக்டர் கலைஞர். அப்படி பேசும்போது அப்படியே ஜனங்கள் அப்படியே நின்றுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேச்சாளர். ஆனால் ஆண்டவருக்கு முன்பு வரும்போது சொல்லுகிறார், வாசியுங்கள் யாத்திராகமம் 4:10. வாசியுங்கள் யாத்திராகமம் 4:10.
அப்பொழுது மோசே, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது நான் உம்மோடு பேசுகிறேன், இதற்கு பின்பாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். உண்மையாகவே மந்தனாவா? பேச்சிலே வல்லவன், எகிப்திலே வல்லவன். தேவனுக்கு முன்பு அவனுடைய மகிமையை அவன் கீழே போடுகிறான். நான் திக்குவாய், என்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தை கொண்டு நான் எதுவுமே செய்ய முடியாது. நல்ல தமிழோ நல்ல ஆங்கிலமோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாது. பரிசுத்த ஆவியின் வார்த்தைகள் மாத்திரமே கட்டும். பேச்சு திறமையினாலே ஊழியம் செய்ய முடியாது. அழகு தமிழினாலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவே முடியாது, பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல். ஆகவே மோசே தான் கற்ற கல்வியாகிய அந்த மகிமையை தேவனுடைய பாதத்தில் போட்டான். எகிப்து நாட்டு கலை, எகிப்து நாட்டு பேச்சு திறமை இவை ஒன்றுக்கு உதவாது என்று அவருடைய பாதத்தில் போட்டு அவன் சொல்கிறான், உமது ஊழியத்தை செய்வதற்கு இந்த பேச்சு எனக்கு உதவி செய்யாது, நான் திக்குவாயும் மந்த நாபம் உள்ளவனாயிருக்கிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் தேவனுக்காக இவ்விதமாக உங்கள் மகிமையை விட்டு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, இப்பொழுது செய்தியை நான் முடிக்கப் போகிறேன். அந்த பாதத்தை அவள் துடைத்து விட்டு எழுந்திருக்கிறாள். ஒரு அற்பமான வேலை. ஒரு யூத பெண் இதை செய்யவே மாட்டாள். ஒரு விருந்து மண்டபத்திலே இல்லை விருந்து வேளையிலே தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட மாட்டாள். அவள் கூந்தலை அவிழ்த்து எல்லாருக்கும் முன்பு அதை திரும்ப அதை சரி செய்து அவள் நிற்கும் போது முகங்கள் சுளிக்கின்றன. இவள் ஒரு பெண்ணா இப்படி செய்தாளே என்று அவளுக்கு ஒரு பெருமை. அந்த தலைமுடியை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம். இயேசுவின் பாதத்தை துடைத்த என் தலைமுடி, அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இயேசுவினுடைய பாதத்தை துடைத்த தலைமுடி என்று அவள் அதற்கு அவ்வளவாய் அதற்கு கண்ணியம் கொடுத்தாள். பிரியமானவர்களே, ஒரு பெரிய பட்டம் இன்றைக்கு சொல்லுகிறோம், டாக்டர் பட்டம் கொடுக்கிறார்கள், உலக பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், பல விதத்தில் புகழ். ஒரு பட்டத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது யோசேபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு, நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்கே இல்லையா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே ஒருவராகிலும் இல்லையா என்று கேட்கிறார் யோசபாத். வாசியுங்கள். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிஷா இங்கே இருக்கிறான். எலிசாவுக்குள்ள பட்டம் என்ன? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த. ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு உதவியாக இருந்தது அவனுக்கு ஒரு பட்டமாகிறது. எலியாவுடைய கைக்கு தண்ணீர் கொடுத்தது இவ்வளவு பெரிய பட்டமாக இருந்தால் என் இயேசுவின் பாதத்தை கழுவிய அவளுக்கு எவ்வளவாக இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக செய்தது நிச்சயமாகவே நினைவு கூறப்படும். பிரியமானவர்களே, அவள் அதை உடைத்து விட்டு இப்போது வீட்டுக்கு போகிறாள். சீசர்கள் எல்லாம் அவளை முறைத்து பார்க்கிறார்கள். பெரிய ராஜ காரியம் செய்து விட்டு போகிறாள் என்று அவள் பார்க்கிறாள். உங்களையும் அப்படி சொல்வார்கள். அவள் எழுந்து போகும்போது எங்களுக்கெல்லாம் கொடுக்க தெரியாதல்ல, இவளுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று. பொறாமை எரிச்சல் வேலை செய்கிறது. ஒருவரை உயர்த்தினால் இன்னொருக்கு எரிச்சல் வருகிறது. சீசர்களுக்கே எரிச்சல். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மரணத்துக்காக அவள் வைத்திருந்தாள். உண்மையாகவே மரணத்தை அவள் அறிந்தாளா? நமக்கு தெரியாது. சிலுவையை பற்றிய ஒரு வெளிப்பாடு அவளுக்கு இருந்துதான் இவளை கொடுத்தாளா? தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், வெள்ளைக்கல் பரணி உடைக்கப்பட்டு அந்த தைலம் சிந்தி
நறுமணம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவே இல்லை. இயேசு சிலுவையிலே பாடுபட்ட பிறகுதான் சுவிசேஷமே ஆரம்பம். இந்த சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? இந்த வெள்ளைக்கண் பரணி உடைபட்டு இந்த அருமையான தைலம் வெளியே கொட்டப்படுவது போல தன்னை சொல்லுகிறார். சிலுவையிலே அடிக்கப்பட்டு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட்டு ரட்சிப்பின் மலர் பூத்து உலகமெங்கும் நறுமணம் வீசப்போகிற இந்த சுவிசேஷம். ஆகவே அவள் வெள்ளைக்கல் பரணியை உடைத்தது இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக செய்தாள். ஆண்டவர் அந்த விளக்கத்தை கொடுத்தாள். அருமையானவளே, ஆகவே நல்ல தரிசனத்தோடு அவள் அதை கொடுத்தாள். காலை வேளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலை வேளை, மரியாள்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மரியாள் போகவில்லை. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே. மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும். எந்த மரியாளை சொல்லவில்லை? லாசருவின் சகோதரியாகிய மரியாள் அங்கு வரவில்லை. எல்லா மரியாளும் போகிறார்கள், இந்த மரியாள் போகவில்லை. Mary, why didn't you go to Calvary? Why did you go to the sepulchre on the resurrection day? அந்த உயிர் தெழுந்த காலை நீ ஏன் அங்கு போகவில்லை? நான் ஏற்கனவே என் வெள்ளைக்கல் பரணியை உடைத்து விட்டேன். அவர்கள் எதற்காக போனார்கள்? அவருடைய சரீரம் அங்கு இருக்கும் என்று அதற்கு நறுமணம் கொடுப்பதற்காக போனார்கள், சுகந்த வர்க்கமிட போனார்கள். நானோ அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்காக நான் செலுத்தி விட்டேன். வேதம் சொல்கிறது, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள், செய்வதற்கு முந்திக் கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் 57 அந்த காசுகளை தன்னால் இயன்றது இந்த சிறுமி செய்தாள், அதை செய்வதற்கு முந்திக் கொண்டாள். நாமும் இந்த மரியாளை போல செய்ய வேண்டியதை செய்வோம், செய்வதற்கு முந்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை நீர் அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். கர்த்தாவே, எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் கொடுக்கிற உள்ளம் கர்த்தாவே இன்னும் விருத்தி அடைய வேண்டும் என்று இந்த நாளிலே பேசினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தியாகமாய் எங்கள் ஜீவியம் உமக்கென்று அர்ப்பணித்தபடியாய் நாங்கள் எங்கள் ஜீவியத்தை கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் இன்னும் கொடுக்கவில்லை, இன்னும் நாங்கள் தியாகம் பண்ணவில்லை என்று நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஒரு புது அத்தியாயம் எங்களிலே துவங்கும்படியாய் கர்த்தர் எங்கள் மீது உமது கரத்தை வைத்து ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க ஆரம்பிக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து வழி நடத்தும், பரிசுத்தமாய் தியாகமாய் ஜீவிக்க எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கொடுத்த போதகரை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்னும் அவரை கரம் பிடித்து பலமாய் உயர்த்த நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கேட்ட வசனத்தின்படி நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா எதிர்வல்லமைகளுக்கும் சோதனைகளுக்கும் எங்களை விலக்கி காக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும்